நம்ம இன்ஸ்பெக்டர் இது வரைக்கும் நம்ம கேஸ் எப்படி விசாரித்தார், கையிலோட கேஸ் இப்போ எப்படி போயிட்டுருக்குங்கிற வரையும் போன வீடியோவில் பார்த்தோம். போன வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்ஸ்பெக்டர் வீராசாமி விசாரித்த பிறகு, சார் நீ போய் ஓரமாக நில்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம வீராசாமி போய் ஓரமாக நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் கோமா உள்ளே வராரு. ஆமாம், கையிட்ட ஃபோன் எதுவுமே இல்லையா? வீட்டுக்கு இது வரைக்கும் ஃபோன் பண்ணதே இல்லையா? உடனே வீராசாமி கொஞ்சம் தயக்கத்தோடவே, சார் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவளே தான் சார் வேலை பார்த்துருக்கும் போது என்கிட்ட வந்து, நான் இது வரைக்கும் வீட்டுக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் ஃபோனை கொடுத்தா நான் பேசிட்டு தரேன். நானும் அதை கேட்டோன்னே சரி நம்பர் வாங்கி போட்டு தந்தேன் சார். இதை கேட்டோன்னே இன்ஸ்பெக்டர் இன்னும் கோமாயி, டேய் இதை முதலே சொல்லணும்ல, அவள் நம்பரை சொல்லு, டக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கு வீராசாமி கொஞ்சம் தயக்கிறோரே நம்பரை சொல்கிறான் மெதுவாக. இன்ஸ்பெக்டர் உடனே கான்ஸ்டபிள் கிட்ட, கான்ஸ்டபிள் இந்த நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃபாக இருந்தாலும் சரி சுவிட்ச் ஆன் இருந்தாலும் சரி உடனே டேஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு உடனே எல்லா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வேகமாக சொல்கிறாரு. உடனே கான்ஸ்டபிள் வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் அந்த நம்பருக்கு டயல் பண்ணி கால் பண்ணுறாரு. ரிங்கு போகுது, திடீர்னு கட் ஆகுது, மறுபடியும் ரிங்கு போகுது, மறுபடியும் கட் ஆகுது. 3ஆவது டைம் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுச்சு. கோபத்தோடு போய் சேரில் உட்காந்துட்டு நம்ம வீராசாமியை பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கான்ஸ்டபிள் ஒரு ஃபைலோடு உள்ளே வராரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் அந்த நம்பரோட லாஸ்ட் லொக்கேஷனை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், திருவள்ளந்தூர் சார் காட்டுது சார். இன்ஸ்பெக்டர், என்னடா திருவள்ளந்தூரா? அப்படிப்பட்ட ஒரு ஊரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி இன்னொரு முறை அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர் மறுபடியும் டயல் பண்ணுறாரு. ரிங்கு போகுது, ஒரு ஆள் எடுத்துட்டான். அந்த பக்கத்துலேருந்து வாய்ஸ் கேட்குது. ஹலோ, யார் பேசுகிறது? அதுக்கு இன்ஸ்பெக்டர், ஹலோ நான் கயலோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், கயல் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க கையில் இந்த நம்பர் தான் கடைசியாக இருந்துச்சு, உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு அவர் இருந்துட்டு, என் பேர் ராஜாங்க, கையில் ரொம்ப பாவம், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, எனக்கு அவங்க எங்கே இருக்காங்க கூட இப்போ தெரியலிங்க. இன்ஸ்பெக்டர், பயப்படாதீங்க ராஜா, நீங்கள் உங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுங்க, நானும் வண்டியிலே வரேன். ராஜா, சரிங்க இப்போவே நான் வரேன். உடனே திருவள்ளந்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம போலீஸ் அவரை பார்க்கறதுக்கு போகிறாரு. மஃப்தி உடையில் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் ஒரு ஓரமாக நின்றுருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர், நான் வந்துட்டேன் ராஜ், நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? ராஜ், நான் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கேன் சார். ஓகே மஞ்சள் சட்டை. ஒரு தூரத்தில் ஒரு நிறையா முடி இருக்கிற மாதிரி ஒரு பையன் தெரிகிறான். உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் அந்த பையனை நோக்கி போகிறாரு. இன்ஸ்பெக்டரோட மைண்ட் வாய்ஸு, நான் உன்னை பார்த்துட்டேன், இரு அங்கேயே வரேன். உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் உள்ள முன்னாடி போயிட்டு, நீங்கள் தான் ராஜா? ராஜ், ஆமாம் சார். கையல் எப்படி இருக்காங்க, அவங்க சேஃப் தானே? இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோல்டு டோனில், வாங்க வண்டியில் ஏறுங்க, மற்றதை போய்கிட்டே இப்போ பேசிக்கலாம். உடனே 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் நைட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கார் நிற்கிது. அப்போ ராஜ் இருந்துட்டு ஒரு மாதிரி பயத்தில், என்ன சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இன்ஸ்பெக்டர், உள்ளே வாங்க ராஜ், எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணுமா, உள்ளே வாங்க பேசிக்கலாம். ஸ்டேஷனுக்குள்ளே போனோடனே நம்ம இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன், பயப்படாத ராஜ், நான் இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், கையிலுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அந்த கேஸ் விஷயமாக தான் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீ எதையுமே மறைக்காமல் உண்மையை சொல்லு, கையிலுக்கு உனக்கு என்ன தொடர்பு? அதுக்கு நம்ம ராஜ் கொஞ்சம் நடுங்கியபடியே, சார் நான் சின்ன வயசுலேருந்தே கையல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் ஒரு நல்ல பொண்ணு சார், நான் அவளை காதலித்தேன், அவளும் என்னை காதலிச்சா. ஆனால் எங்கள் ஊரில் ஜாதி பிரச்சனை ரொம்ப அதிகம் சார், பஞ்சாயத்து தலைவர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஊர் எல்லாம் கேட்கும், ஊரில் அதுதான் நடக்கும். என் குடும்பத்தில் நான் எத்தனையோ தடவை சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, பஞ்சாயத்து என்ன முடிவெடுக்குமோ அதை தான் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டவனே, சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அதை சொல்லு. அதுக்கு ராஜ் கொஞ்சம் அழுதபடியே, சார் ஒரு நாள் கயல் வயலுக்கு வேலைக்கு போயிருந்தா, அப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் குடிச்சிட்டு அவகிட்ட தகாறு பண்ணாங்க. அப்போ அவள் அந்த 4 பேரையும் அடித்து ஓட விட்டுட்டா. இது அடுத்த நாள் பஞ்சாயத்து ஆச்சு சார், பஞ்சாயத்து தலைவரும் வந்திருந்தார். வந்து எல்லோரும் நினச்சாங்க கையலுக்கு தான் ஆதரவாக போகுன்னு, ஆனால் கையல் கீழ் ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணி பஞ்சாயத்து தலைவர் கையலோட குடும்பத்தை ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன்,
இந்த மாதிரி கீழ் ஜாதி பொண்ணை நம்ம ஊரை விட்டு தள்ளி வச்சாதான் அடுத்து அந்த கீழ் ஜாதி பொண்ணும் நம்ம ஜாதி பசங்களை அடிக்க மாட்டா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே எனக்கு ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியல சார். இதை கேட்டோடனே நம்ம இன்ஸ்பெக்டர் மனசுலேயும் இந்த ஊர்கள்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு தோணிட்டு சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜ், சார் நான் கையில் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல சார். ஒரு நாள் எனக்கு பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அந்த நிமிஷம் அவளை பார்த்து பேசக்கூட முடியல சார். இருந்தாலும் கையல்கிட்ட சொன்னேன், இனிமேல் நீ இங்கே இருக்காத, ஏதாவது ஒரு டவுன் பஸ்ஸில் நான் உன்னை ஏற்றி விடுறேன், எங்கேயாச்சும் எப்படியாச்சும் போய் வாழ்ந்துக்க, நானும் இல்லாட்டி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக இல்லை நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நான் அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த நாளில் அதே சமயத்தில் இந்த பஞ்சாயத்து தலைவரும் அவரோட ஆசையை தீர்த்துக்க கையல்கிட்ட வந்தார் சார். அப்போ கையல் அவளை கட்டையாலே அடித்து கீழே படுக்க வச்சுட்டு பஸ் ஏறி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவளை இது வரைக்கும் பார்க்கல சார். ஃபோனில் மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அமைதியாகிட்டு, சரி ராஜ், நீ சொன்னதெல்லாம் நான் பதிவு பண்ணிட்டேன், நீ நினைவு வச்சுக்க, உன் வார்த்தை மட்டும் போதாது, ஆதாரமும் வேணும், நியாயம் கிடைக்கிற வரை நீ ஸ்டேஷனில் தான் இருக்கணும். ராஜ் கொஞ்சம் அழுதுகொண்டே, சார் நான் அப்பாவி சார், கையலுக்கு நியாயம் செய்ய முடியல, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் சார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி திருவனந்தூர் ஸ்டேஷன் போலீஸ்கிட்ட போய் சொல்லி கையலை பற்றி விசாரிங்க, ராஜோட ஸ்டேட்மெண்ட்டும் இது ஒத்து போதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜ் வந்துட்டு, சார் அங்கே போலீஸ் மதிக்க கூட மாட்டாங்க சார், அவங்களே அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க சார், நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா நீங்கள் தான் சார் ஏதாவது எஃபர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி கான்ஸ்டபிள், நீங்கள் மஃப்தியில் போய் விசாரிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உடனே கான்ஸ்டபிளும் போய் அங்கே மஃப்தியில் விசாரிக்கிறாரு. ராஜு சொன்னது எல்லாமே ஒத்து போகுது. உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இதை கேட்டோடனே கோபத்தோடு வேகமாக கிளம்பி ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லி நம்மளோட பஞ்சாயத்து தலைவரை கைது பண்ணுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போய் உள்ளே தள்ளுறாரு. உள்ளே தள்ளிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சொல்லுடா, நீ தானே கையில் கொத்தின, உண்மையை சொல்லு அப்படிங்கிறாரு. பஞ்சாயத்து தலைவர் அடியை வாங்கிட்டு ஒரு கோபத்தோட, ஆமாம் சார், அந்த பொண்ணு என்னையே அடிச்சுட்டு தப்பிச்சுட்டு போயிடுச்சு, என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும், அன்னைக்கு நைட்டே அவளை தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா என் கார் முன்னாடி வந்து விடுவா, சும்மா விடுவேனா, அதான் அடிச்சு அவளை கொன்னேன், என்னையெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் என்னை உள்ளே தள்ளுங்க, நான் 6 மாதத்தில் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நம்ம பஞ்சாயத்தில் திமிராக பேசுகிறான். இன்ஸ்பெக்டர் லாக்கப் ஓப்பன் பண்ணி, சரி நீ சொன்னது கரெக்டு தான், நீலாம் வாழவே தகுதி இல்லாதவன், உன்னையெல்லாம் இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு துப்பாக்கி எடுத்து அவரோட கையவே சுட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தலைவரை சுட்டுட்டாரு. உடனே கான்ஸ்டபிள் இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஓடி வராரு. சார் என்ன சார் பண்ணுறீங்க சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், ஏன் சார் இதுக்கு போய் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் கேட்குறாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, என்ன பண்ணுறதுங்க, இங்கே நல்லது செய்யணுன்னா கூட ஏதாவது ஒரு வேலை கொடுத்து தான் ஆகணும். கான்ஸ்டபிளும், ஆமாம் சார். இன்ஸ்பெக்டர் காயம் அடைந்த நிலையில் கையில் பேண்டேஜ் போட்டுட்டு ஒரு படுக்கையில் படுத்திருக்காரு. அவன் முன்னால் கையால் படுத்திருப்பதை பார்த்து கண்ணில் கண்ணீர் வருது. இன்ஸ்பெக்டரோட மைண்டில் இன்னும் எத்தனை பேர் தான் இந்த ஜாதியால் சாக்க போகிறாங்கன்னு தெரில, எப்போ தண்டனைகள் கடுமையாகுதோ அப்போ தான் தவறுகள் குறையும், இந்த மாதிரி கையல் கேஸுகள் உருவாகாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம கையலோட காதலன் கையல்கிட்ட படுத்துட்டு இருக்க கையல்கிட்ட சொல்கிறான். அப்போ கையோட முகத்தில் சிறிய ஒரு நிம்மதியோடு சிரிப்பு இருக்குது. இது மாதிரி கதைகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.